உறவுகளுக்கு வணக்கம். ஓமந்தூர் ரெட்டியார் என்று அழைக்கப்படக்கூடியவர். நான் சாதி பெயரை சேர்க்காததனால் நான் அந்த அந்த கடைசியா இருந்த பெயரை மட்டும் எடுத்துவிட்டு ஓமந்தூரார் ஐயா அவர்களுடைய ஒரு தெளிவான, என்ன சொல்றது, அவரை போன்ற ஒரு மாமனிதர்கள் தமிழகத்திற்கு இனி ஒரு காலம் பிறக்க மாட்டார்கள், தமிழகத்திற்கு வரமாக கிடைக்க பெற மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அவருடைய ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். ஐயா அவர்கள் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பலராலும் மறந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாஸ் கேரக்டர் யாருன்னா உண்மையிலேயே ஓமந்தூரார் ஐயா அவர்கள் தான். ஓமந்தூர் ராமசாமி ஐயா அவர்களை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் கத்துக்க வேண்டிய ஏகப்பட்ட பாடங்கள் இவருடைய வாழ்க்கையில இருக்கு. ஏகப்பட்ட பாடங்கள் இருக்கு, கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்ல. யார் இந்த ஓமந்தூரார் ஐயா அவர்கள்? இதை பற்றிய ஒரு பயோகிராஃபியை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்வரானதே ஒரு சுவாரஸ்யமான கதைன்னு சொல்றாங்க. அவர் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க ஒரு சில மாதங்கள் இருக்கு. ஐ திங்க் 1947 மார்ச்ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த டேட் தான், மார்ச் மாசம். அப்போ முதல்வராக இருந்த பிரகாசம் அவர்கள் மேல ஒரு சில புகார்கள், கரப்ஷன்னா அப்படிலாம் சொல்லிடவே முடியாது, ஒரு சில புகார்கள் வந்தாலே காங்கிரஸ்ல அவர்களை இருக்கவே விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு நேர்மையான ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் தான் காங்கிரஸ் பெரிய இயக்கம். அவரை உடனே மாத்திட்டு ஒரு நல்லவரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி ஐயா அவர்களும் காமராஜர் ஐயா அவர்களும் முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்துட்டு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இதுக்கு ஓமந்தூரார் ஐயா அவர்கள் தான் சரியான நபர்னு சொல்லும் போது, ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு சரிப்பட்டு வராதுப்பான்னு சொல்லிட்டு 3 மாசமா பதவி ஏற்பதற்கே வேணாம்னு சொன்னவர். 3 மாசமா எனக்கு இந்த பதவியே வேணாம்னு சொன்ன ஒரு நபரு இன்னைக்கு என்னைக்கு தின்ன காலியாவோ, என்னைக்கு நாம உட்காரலாம் பதவிக்குன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு மாளக்கூடிய ஒரு சிலருக்கு மத்தியில ஊழல் வழக்கில் நம் மீது கைது செய்து விடுவார்களா என்று மத்திய அரசிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஆட்சியாளர்களை பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஐயோ எனக்கு அந்த பதவி வேணாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் இருந்தாருன்னு சொன்னா அது ஐயா ஓமந்தூரார் ஐயா அவர்கள் என்பது காங்கிரஸ்காரனாக நெஞ்சை நிமிர்த்தி பெருமைப்படுகிறேன். நிச்சயமா பெருமைப்படுறேன். பெருமையா இருக்கு எங்களுக்கெல்லாம் காங்கிரஸ்காரன் சொல்றதுக்கு. கடைசியில அவங்க விடாம துரத்துனாங்க. ராஜாஜி ஐயா அவர்களும் காமராஜர் ஐயா அவர்களும் விடாம துரத்தியதன் விளைவு, சரி நான் ரமண மகரிஷி கிட்ட ஒரு கருத்து கேட்கிறேன், அவர் ஓகே சொன்னாங்கன்னா நான் இந்த பதவிக்கு வர்றேன், இல்லைன்னா நான் நிச்சயமா முடியாதுன்னு சொல்லவே பிடிவாதம் பிடிச்சு அப்புறமா போயிட்டு மகரிஷி என்ன சொல்றாங்களா, ஓகேன்னு சொல்றாங்களாம். சொன்ன உடனே அதன் பிறகு இந்த முதல்வர் பதவிக்கு அந்த முதல்வர் பதவியை அலங்கரிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மறைக்கப்படுது, காங்கிரஸ் உடைய வரலாறுகள் மறைக்கப்படுது. அதெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லியே ஆக வேண்டியது கட்டாயமா இருக்கு. ஜமீன்தார்கள் நிறைய பேரு முதல்வராக இருந்த காலத்தில் ஒரு விவசாயி இவருக்கு முன்னாடி முதல்வராக இருந்த 9 பேருமே ஜமீன்தார் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். வெளிநாட்டு படிப்புன்னு சமகத்தா வாழ்ந்தவர்கள் தான். ஆனா ஓமந்தூரார் மட்டும்தான், ஐயா அவர்கள் மட்டும்தான் 8வது வரை மட்டுமே படித்த ஒரு சாதாரண விவசாயி. கடைசியில் அவர் சொத்து அனைத்தையும் வள்ளலார் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போனாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு விவசாயி நினைச்சா நாட்டை எப்படி நேர்மையாக ஆள முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஆண்டு நிரூபிச்ச ஒரு மாமனிதர் தான் ஓமந்தூரார் ஐயா அவர்கள். ஆதி திராவிடர் நலத்துறையின் தந்தைன்னு அவரை சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் செய்ததை மற்றவர்கள் செய்ததாக மக்கள் மத்தியில் புகுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பட்டியலின மக்களுக்காக தனித்துறையை, ஆதி திராவிடர் நலத்துறையை உருவாக்கியது யாருன்னா ஐயா அவர்கள் ஆட்சி காலம் தான். 1947 மார்ச்ல இருந்து 1949 வரைதான் அவங்க ஆட்சி காலம். பொற்கால ஆட்சி காலம், மக்களுக்கான ஆட்சியா இருந்தது. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் ஆட்சி செய்தார் என்று சொன்னார். அது கர்ம வீரர் ஆட்சி காலமும் உண்டு. அதற்கு முன்பாகவே ஓமந்தூரார் ஐயா அவர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. கோவிலுக்குள்ளே எல்லோரும் போகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அதோட நிக்காம திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த கோயில்ல ஆதி திராவிடர்களை நுழைய வச்சு அந்த தொகுதியோட எம்எல்ஏவை திருப்பதி போர்டோட மெம்பராவே ஆக்கி அழகு பார்த்திருக்கிறார் ஐயா அவர்கள். இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி. இந்த காலத்துல வேண்டுமானால் அனைவரும் சமம் என்ற ஒரு கொள்கையை
மக்கள் மத்தியில் புரிதல் ஏற்பட்டு இருக்கிறது, அதன் காரணமாக நடைபெற்று கொண்டிருக்கலாம். ஆனா அந்த காலத்துல ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஐயா. சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்ல கூட ரஜினி ஐயா சொல்லியிருப்பாங்க. சிஸ்டம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டா இருந்தாங்க. அரசியல் ஆரவாரமா கிடையாது. பதவி ஏத்துக்கிட்ட உடனே முதல் வேலையா என்ன செஞ்சாங்க, பாராட்டு விழா, வெற்றி விழாக்கள் நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே உடம்பு கூஸ்பூம் ஆகுது. காங்கிரஸ்காரன் என்பதில் மாபெரும் எழுச்சியோட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. முதல்வரை பார்க்க யாராவது வர்றாங்க அப்படின்னா எதுக்காக பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்ல எழுதி கொடுக்கணும். ஏதாச்சும் பர்சனல் சிபாரிசுன்னு சொன்னாலே நடைய கட்டுங்க தம்பி, இங்க வாய்ப்பு இல்லம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னொன்னு விஷயம் சொல்றேன், இப்ப அதெல்லாம் கேட்டா நமக்கு மாமாக்கு, மச்சானுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்குன்னு சொல்லிட்டு சீட்டு போக மீதி ஆட்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில சொந்தங்களுக்கு சலுகையே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஓமந்தூரார் ஐயா. அவர்களுடைய குழந்தைகள்லாம் எங்க இருக்காங்க, அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது கூட எனக்கு தெரியாது. ஆனா நீ பாத்தீங்க அப்படின்னா சொந்தங்களுக்கு நோன்னு சொல்லிட்டாரு. தான் முதல்வராக இருந்து கொண்டு இருந்த 2 வருஷத்துல தன் குடும்பத்திற்கோ தன் சொந்தத்திற்கோ ஒரு சின்ன வேலையை கூட, சின்ன அரசு வேலை மட்டும் இல்ல, எந்த வேலையும் வாங்கி தராத ஒரு மாபெரும் புனிதராகவே இருந்திருக்கிறார் ஐயா அவர்கள். அவருடைய அந்தரங்க செயலாளர் அப்பெல்லாம் என்ன பாத்தீங்க அப்படின்னா முதல்வருக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் பேசுறதுனால ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பிஏவா இருப்பாங்க. ஆனா அவரு அழகிரிசாமின்னு சொல்லிட்டு ஒரு தமிழரை நியமிச்சிருக்காரு. அவர்தான் பின்னாடி உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் வந்தாரு என்பது அது ஒரு வரலாறு. பல அதிரடி சட்டங்கள் எல்லாம் போட்டாங்க. அந்த சட்டங்கள்லாம் சொல்லணும்னா இன்னைக்கும் தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமியாவே கண்களுக்கு முன்னால் வந்து செல்றதுன்னு சொல்லலாம். மதுவிலக்கு 8 மாவட்டத்துல இருந்த மதுவிலக்கை மெட்ராஸ் மாகாணம் முழுக்க 25 மாவட்டங்களுக்கு அமல்படுத்தி ஒரே நல்ல கள்ளுக்கடைகளை இழுத்து மூடினார். கள்ளுக்கடைகளை ஆதரித்து ஒரு சில மூடர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அன்னைக்கே கள்ளுக்கடையை மூடினார். மதுவால் மக்கள் ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும் என்பதை உலகிற்கு உணர்த்திய ஒரு மாமனிதர். தேவதாசி முறையை ஒழித்தார். சமுதாயத்தில இருந்த அவலங்களை ஒழிப்பதற்கு முக்கியமான சட்டங்கள் பலவற்றை கொண்டு வந்தார். ஹைதராபாத்ல பாகிஸ்தான்ல இருந்து ஹைதராபாத்துக்கு ரகசியமா ஆயுதங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பட்டேல் அவர்களுக்கு அலர்ட் கொடுத்து ஹைதராபாத்தை இந்தியாவுடன் இணைப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக ஓமந்தூரார் ஐயா இருந்தார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்ல. அரசு ஆஸ்பத்திரிக்கு சாதாரணமா போறாங்க ஒரு டைம். இப்ப எல்லாருமே வந்து இருக்கிறதுலே ஹையான ஒரு மருத்துவமனைக்கு தான் போகணும்னு நினைப்போம். அந்த அரசு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது சாதாரண வார்டுல உடல்நிலை சரியில்லாம போனா கூட அரசு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டு மத்தவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதே ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு வேணும், ஸ்பெஷல் கவனிப்பு எனக்கு எதுவுமே வேண்டாம் கண்டிப்பா சொன்னவர் அவரு. இன்னைக்கு இப்படி ஒருத்தரை பார்க்க முடியுமானா இன்னைக்கு இப்படி ஒருத்தரை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க முதல்வர் வேண்டாம், ஒரு கவுன்சிலரை கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது மாதிரி இருந்து விடுவார்கள் என்று உங்கள் மனதில் எண்ணினீர்கள் என்று சொன்னால் அது அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. கடைசி காலத்துல பதவியில இறங்கினதுக்கு அப்புறமா மனுஷன் அவர்கள் வள்ளலார் வழியில போயிட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வடலூர்ல பல பள்ளிக்கூடங்கள், பல அனாதை இல்லங்கள்ல ஆரம்பிச்சுட்டு மக்களோட வாழ்ந்திருக்காரு. 1970 தன்னுடைய 75 வயசுல மறைஞ்சிருக்காங்க ஐயா. அரசியல்ல நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் இன்னைக்கும் இவர் தான் ரோல் மாடல். இவரை பற்றி அதிகமாக போட்டோக்கள் கூட இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மனுஷன் விளம்பரத்தை அவ்வளவு வெறுத்திருக்காரு, சுய விளம்பரத்தை வெறுத்திருக்கிறார். அதனால் அவருடைய உணநலன்கள், அவருடைய பெருமிதங்களை நாம் அறியாமல் விட்டு விடுவோமோ என்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு தான் இந்த பதிவு. நிச்சயமாக மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். காங்கிரஸ் பெருமைகளை ஓங்கி ஓங்கி உறக்க கூறுவோம், வெற்றி நடை போடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.